வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெல்லூர். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அது ஸ்வீட் சமோசா தான். அது நிறைய தட்டு வரிசை வைக்கிறது, சீர் வரிசைன்னுவாங்க. அந்த மாதிரி இதுலேயும் வைப்பாங்க. இதுமாதிரி இப்போ ரம்ஜான் மாதம் பிறக்க போது எல்லோரும் விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்கும்போது ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அதில் முக்கியமான ஒரு ஐட்டம் வந்து இந்த சோமாஸு. அதுதான் நம்ம எவ்வளோ சிம்பிளாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்றதை நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோமாஸுக்கு முக்கியமாக மைதா மாவு பிசையணும். அதுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு 250 கிராம் கப்பு இதில் ஒன்று எடுத்துக்கலாம். அது ஒரு கப்பு மைதாவுக்கு இதில் 2 ஸ்பூனு ரவை, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு. அந்த சோமாஸில் நம்ம சாப்பிடும்போது மேல் மாவு வந்து சப்புன்னு இருக்கும். அதனால் அந்த மாவுல வந்து வெறும் உப்பு மட்டும் போட்டால் அது நல்லா இருக்காது. அதனால் அதில் கொஞ்சம் நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு போகிறோம். சின்ன ஸ்பூன் மாரி சர்க்கரை போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் ஏலக்காய் சர்க்கரையோடு சேர்த்து தூள் பண்ணிக்குது, அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கினாச்சு. இப்போ இதில் நான் நெய் ஊற்றி தான் பிசைய போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றுறதுக்குன்னா இது எல்லாமே கலந்துக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கெட்டியாக பூரிக்கு பேசிக்கிற மாதிரி கெட்டியாக பேசிக்கணும். அதுதான் மாவு நல்லா சாஃப்டாகும். அது இல்லாமல் பிசைஞ்சு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வேறு ஊற வைக்கணும். இப்போ மாவு மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே மேலே தடவி வச்சுருக்குறோம். இதை அப்படியே எடுத்து ஒரு மூடி போடுற டப்பாவில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடணும். இப்போ பூர்ணம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்துக்கணும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் மாரி ஊற்றிக்கலாம். இப்போ சூடு ஏறிடுச்சு. இதில் இப்போ முந்திரி தூள் பண்ணி 1-2 தூள் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் திராட்சை, விருப்பப்பட்டால் பாதாம் கூட போடலாம், இல்லை நட்ஸு வேறு நட்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா திராட்சைலாம் நல்லா பெருசாகிடுச்சு. இந்த சமயத்தில் எடுத்துடலாம். இந்த முந்திரி திராட்சை வறுத்தோம்ல, அதே பானலில் கொஞ்சம் நெய் இருக்குது. அதில் நம்ம இதில் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து நைஸாக திருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த தேங்காயை போடுறத விட நிறைய பேர் கொப்பரை சேர்த்து செய்வாங்க. அந்தமாரி கூட செய்யலாம். ஆனால் ரொம்ப முத்தனை கொப்பரையாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப எண்ணெய் கசிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்கிற கொப்பரை செய்யக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற கொப்பரை செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் ஸ்மெல் அடிக்கும். அதுக்கு நம்ம இதுமாதிரி தேங்காயை எடுத்துகிட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஈரப்பதம் போக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். வறுத்து போட்டு நல்லா தேங்காய் அதுலேயே நம்ம சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ வந்து அந்த சூட்லேயே அந்த சர்க்கரை உருகி வந்துடணும். இது பவுட்ரு அரைக்க தேவையில்லை, இப்படியே போட்டுக்கலாம். நூற்றி 125 சர்க்கரை போட்டுக்கிறோம். அதே அளவு சர்க்கரை எவ்வளோ போட்டோமோ அந்த அளவுக்கு ரவை. இதுவும் நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுத்துக்கணும். தேங்காய் ஒரு கப்பு எடுத்தோம்னா அதில் பாதி 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு சர்க்கரை அது எடுத்தோம்னா தான் இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இது செவந்துருச்சு, வாசனை வந்துருச்சு. இப்போ நிறுத்திக்கலாம். ரவையை வந்து இந்த தேங்காய் சர்க்கரை இதில் அதிலே சேர்த்துக்கலாம். அதுக்கு பொட்டுக்கடலை மாவு வேணும். அதனால் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். அது தூள் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அப்புறமா நம்ம மிக்சியில் பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கப்பு அந்த ரவை எல்லாம் எடுத்தோம்ல, அந்த அளவுக்கே இது எடுத்துக்கிறோம். அதோட கூட ஒரு 4 ஏலக்காய் போட்டு அதையும் சேர்த்து சூட் பண்ணிக்கலாம். அந்த பொட்டுக்கல்லையோட கூட கொஞ்சம் கசகசாக ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம். போட்டோன்னு பொரியுது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். பொட்டுக்கல்லை அரைச்சாச்சு. இதை சேர்த்துக்கலாம். பூர்ணம் வந்து எல்லாத்தையும் கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம பூரி தேய்க்க வேண்டியது தான். இதை அப்படியே ஓரம் எடுத்து வச்சிடலாம். மாவு வச்சது நம்ம 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கொலன்னு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போது நம்ம இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கணும். பூரி அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடாது, மெலிசாக இருக்கணும்.
இதுமாரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கிது. இப்போ நம்ம இதை வந்து தேய்ச்சிக்கலாம். மெலிசாக அதுமாரி மெலிசாக தேய்க்கணும். இல்லைன்னா பூரி மாதிரி உப்பலாக வந்துடும், அது நல்லா இருக்காது. இடியாப்பம் மாவு வாங்கினதுக்கு இதுமாரி கொடுத்தாங்க அச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கணும். இது ஒட்டாமல் வர்றதுக்காக இது மேலே கொஞ்சமாக அந்த மூலையில் இப்போ இதை எடுத்து இப்படி வச்சுக்கணும். அது வந்து இதில் வைக்கணும். நல்லா ஃபுல்லாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஓரம் மட்டும் தண்ணி இருக்குது, வெறும் தண்ணியை வந்து இந்த ஓரம் மட்டும் துடைச்சிக்கணும். கொஞ்சமாக இப்போ டச் பண்ணால் ஒட்டிக்கும் அது. இப்போ இது கட் பண்ணி எடுத்துடலாம். இந்தமாரி அச்சு வச்சு செஞ்சோம்னா நல்லா அழகாக வந்துடும். இப்போ அதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இப்போ இது அமேசானில் வாங்கிச்சு இந்தமாரி. இப்போ இதுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதில் இந்த அச்சில் வச்சு எடுத்துடலாம். அதேமாதிரி தண்ணி கொஞ்சம் லேசாக தொட்டுக்கலாம். ஒரு சைடு மட்டும் தொட்டினா போதும். இந்த மாதிரி ஆச்சு. இது ஒரு மாதிரி ஆச்சு. இப்படி கூட செய்யலாம். அச்சு இல்லைன்னா எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்காக ஆர்டினரியாக ஒன்று செஞ்சு காட்டுறேன். இதுமாரி கப்பு கிண்ணம் மாதிரி எதாவது எடுத்துன்னா அது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மத்தியில் வைக்கணும். நல்லா ஸ்டஃப்பிங்கை ஒட்டிடணும், அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும். ஃபோர்க்கில் வச்சு இப்படி பண்ணிட்டோம்னா டிசைனாக இருக்கும். இந்த சோமாஸ் எல்லாம் தேய்ச்சி வச்சுக்கிது. அதெல்லாம் ஒரு 20 பக்கம் வந்துருக்குது. இன்னும் கொஞ்சமாக வருது. 25 வரும். 1/4 கிலோ போட்டோம்னா 25 பீஸ் வருது. இதெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு அதை பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம். கல்லெண்ணெய் தான் எடுத்துருக்குது. ரீஃபண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம், கல்லெண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு. இது ரொம்ப தீ வைக்கக்கூடாது, ஸ்லோ ஃபயரில் தான் இதை சுட்டு எடுக்கணும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இது வெந்தால் கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி போட்டுடணும். இந்த சோமாஸ் செய்ய வந்து நிறைய பேர் சொதப்புறது, இந்த மாவு சரியாக கெட்டியாக பிசையலைன்னா வதன்னு ஆகிடும், ஒரு மாதிரி நமுத்த மாதிரி ஆகிடும். அப்படி போகக்கூடாது. மாவு பிசைகிறதும் இந்த ஸ்டஃப்பிங்கு தான் முக்கியமாக இருக்குது. இதுமாரி நம்ம சுட்டு வச்சிட்டோம்னா இது நல்லா 1 மாதம் வரைக்கும் கூட தாங்கும். இது நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்க, நல்லா நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. நல்லா ஃபுல்லாக ஸ்டஃப்பிங்காக ஃபுல்லாக ரப்பி இருக்குது. முருகுலாம் இது நல்லா ஆற வச்சு நம்ம காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதுமாதிரி நம்ம சிம்பிளாக செஞ்சு வச்சுட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம், கெஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், ட்ராவலுக்கே போகும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம். பிரியங்கா வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. முழுசு எடுத்து சாப்பிட்டு பாரு. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நடுவில் ஃபில்லிங்கில் வந்து நிறைய இது கேஷ்யூஸு அப்புறம் ஒரு திராட்சை எல்லாம் மாட்டுறது நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.